தெய்வமே நீரே யெகோவா தேவன் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா நீரே 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 யெகோவா தேவன் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா வானத்து மன்னாவால் ஜனங்களை போஷித்தவர் நீரே யெகோவா தேவன் வாதை நேரத்தில் வைத்தியம் தந்தவர் நீரே யெகோவா தேவன் வானத்து மன்னாவால் ஜனங்களை போஷித்தவர் நீரே யெகோவா தேவன் வாதை நேரத்தில் வைத்தியம் தந்தவர் நீரே யெகோவா தேவன் பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் பலத்த பாதுகாப்பும் நீர் பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் பலத்த பாதுகாப்பும் நீர் நீரே யெகோவா தேவன் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா நீரே 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 யெகோவா தேவன் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா எகிப்திலே இருந்து ஜனங்களை மீட்டவர் நீரே யெகோவா தேவன் அடிமை நுகத்தை முறித்து எறிந்தவர் நீரே யெகோவா தேவன் எகிப்திலே இருந்து ஜனங்களை மீட்டவர் நீரே யெகோவா தேவன் அடிமை நுகத்தை முறித்து எறிந்தவர் நீரே யெகோவா தேவன் அன்பு நிறைந்தவர் பாசமுள்ளவர் பரமபிதாவும் நீர் அன்பு நிறைந்தவர் பாசமுள்ளவர் பரமபிதாவும் நீர் நீரே யெகோவா தேவன் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா நீரே 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 யெகோவா தேவன் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா நீரே யெகோவா தேவன் யெகோவா ஷாலோம் பாடுவோம் அவரை ஆமென் யெகோவா ரூவா நீரே 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 யெகோவா தேவன் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா செங்கடலை பிளந்த அற்புதங்களை செய்தவர் வானத்தை திறந்து மன்னாவை பொழிந்தவர் ஹல்லேலூயா அவர் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கர்த்தர் அவர் வல்லமையுள்ள தேவன் அவர் நித்திய பிதா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கிறது ராஜரீகம் அவர் தோளின் மேலே இருக்கிறது இந்த கால வேளையில நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்திருந்து ஸ்தோத்திரம் பயபக்தியோடு கூட தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய பரிசுத்தமான கரங்களை நம்முடைய தேவனுக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுக்காக எனக்காக ஸ்தோத்திரம் செங்கடலை திறக்க வல்லமை உள்ளவர் அவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஹல்லேலூயா சூழ்நிலையை பார்க்காதீர்கள் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமையை பாருங்கள் தேவ ஜனமே ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா ஸ்தோத்திரம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தவர் ஸ்தோத்திரம் நம்மையும் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் பாவ சாப ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பலவிதமான அடிமை நுகத்திலிருந்து மீட்டெடுக்கிற தேவன் அவர் ஹல்லேலூயா அவரை நாம் எல்லாரும் பாடி ஆராதிப்போமாக அவரை பாடி துதிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகும் ஹல்லேலூயா அவரை தியானிக்கும் போது நமக்குள்ளே அனல் மூடும் அவரை தியானித்து ஓ ஸ்தோத்திரம் அவருடைய வல்லமையுள்ள செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே சொல்லி அவரை உயர்த்துவோமாக நன்றி ஆண்டவரே செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தவர் நீரே யெகோவா தேவன் கண்மலையை பிளந்து தண்ணீர் தந்த
யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 எல்லாரும் பாடி உயர்த்துவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. எகிப்திலே இருந்து ஜனங்களை மீட்டவர் நீரே, யெகோவா தேவன். அடிமை நுகத்தை முறித்து எறிந்தவர் நீரே, யெகோவா தேவன். எகிப்திலே இருந்து ஜனங்களை மீட்டவர் நீரே, யெகோவா தேவன். அடிமை நுகத்தை இந்த கால வேளையிலே எரிந்தவர் நீரே, யெகோவா தேவன். அன்பு நிறைந்தவர், பாசமுள்ளவர், பரமபிதாவும் நீரே. அன்பு நிறைந்தவர், பாசமுள்ளவர், பரமபிதாவும் நீரே. நீரே நீரே யெகோவா தேவன், ஆமென். யெகோவா ஷாலோம், கரங்களை தட்டி யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. நீரே நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. யெகோவா ரூவா. நீரே 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 எல்லாரும் கரங்களை தட்டி யெகோவா தேவன், Yes, hallelujah. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோமாக, அவருக்கு மகிமையை செலுத்துவோமாக. ரிக்கபலதின ரபண மணனரா, ஷபல கரபலதின ரபண மணனரா. ஹalleluya, ஹalleluya. அவர் அன்பு நிறைந்த தேவன், அன்பு நிறைந்த தேவன். ஹalleluya. நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் அவர். ஸ்தோத்திரம். பலவீன நேரத்தில், துன்பமான நேரத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில், ஓ உங்களுக்கும் எனக்கும் பரிகாரி அவர் ஒருவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. ஹalleluya. இயேசுவே, மாயையான நிழலை போன்ற இந்த ஜீவ வாழ்க்கையில அவரை நேசித்து அவரில் அன்பு கூர்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இன்பமானது. ஓ ஸ்தோத்திரம் ஐயா. கரங்களை உயர்த்தி இந்த காலவேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும், உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அவர் நேசிக்கிறவர்கள், அவரால் நாம் நேசிக்கப்படுகிற ஜனங்கள். நம்முடைய வாயிலிருந்து வருகிற இந்த வார்த்தைகளை கேட்க இந்த காலவேளையில் அவர் ஆவலா இந்த இடத்துல வந்திருக்கிறார். சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா. ஹalleluya. அவரை நேசிக்கிறவர்கள் சிலுவையை சுமப்பார்கள். அவரை நேசிக்கிறவர்கள் சுயத்தை வெறுப்பார்கள். அவரை நேசிக்கிறவர்கள் அவருக்காக எதையும் செய்ய தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ஹalleluya. நம்முடைய கரங்களை அர்ப்பணிப்புக்கு அடையாளமாய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, ஐயா உம்மை தானே இயேசையா. அவரிடத்தில் வைக்கிற நேசம் அது வலிமையானது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மிகுந்த பிரயோஜனத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிறவர்களை அவர் ஒருபோதும் அற்பமாக எண்ண மாட்டார். அந்த அன்பை, ஸ்தோத்திரம், அந்த நேசத்தின் மதிப்பை அவர் உணர்ந்த தேவன். ஹல்லேலூயா. தைரியமாய் அவரை பார்த்து சொல்லலாம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, நேசிக்கிறேன்
இருப்பதினால் ஆசைக்கப்படுவதில்லை. நான் ஆசைப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் ஐயா. உம்மை தானே இசையா. ஐயா உம் பால் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். ஐயா உம் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே. ஜெபத்தோடு பாடுவோம், விண்ணப்பத்தோடு பாடுவோம். அறியணுமே. இரட்சகர் உம்மை தேடணுமே. என் இரட்சகர் உம்மை தேடணுமே. நேசிக்கிறேன், உம்மைத்தானே நேசித்து ஆமென். நிலையில்லாத இந்த உலகத்திலே உம்மைத்தானே ஐயா. உம்மைத்தானே இசையா. ஐயா உம்மைத்தானே இசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர். வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர். பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். உம்மால் கூடும், உம்மால் கூடும் இசையா. எல்லாம் கூடும், இசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை, வார்த்தை எஸ் ஹalleluya. இசையா. எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும். இசையா. ஆமென். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை இசையா. ஆமென். எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. அக்கினி இறங்கிடட்டும், அற்புதம் நடந்திடட்டும். அக்கினி இறங்கிடட்டும், அற்புதம் நடந்திடட்டும். கர்த்தரே தெய்வம் என்று தேசங்கள் அறிந்திடட்டும். கர்த்தரே தெய்வம் என்று தேசங்கள் அறிந்திடட்டும். உம்மால் கூடும், உம்மால் கூடும் இசையா. எல்லாம் கூடும் நம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இசையா. ஆமென். கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை போதும் எஸ் இசையா. சொல்லும் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் எங்கள் தேசத்தின் ஜனங்கள் மீட்படைய சொல்லும் அப்பா. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஹalleluya. நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஓ சொல்லும் ஆண்டவரே. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை வலிமையானது. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஹalleluya. எலியாவின் விண்ணப்பத்தை கேட்டவர், அக்கினியை இறங்கி வரச் செய்தவர், இந்த காலவேளையில உங்களுடைய என்னுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவரா இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அருமையான தேவ சபையே, தேவ ஜனமே, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் அவர்.
நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறார். அக்கினியை இறங்கி வர செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவருக்கு நேராய் நம்முடைய முழங்காலை முடக்கி, முழங்கால் போட முடிந்தவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் முழங்காலை முடக்கி, மற்றவர்கள் நின்று கொண்டே கரங்களை உயர்த்தி, ஏசப்பா எங்கள் தேசத்துக்கு தேவை உம்முடைய வார்த்தை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் கட்டளையிட்டால் போதும், ஸ்தோத்திரம், எல்லா வாதையும் நின்று போகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் தேசத்துக்கு நன்மை செய்யுங்கப்பான்னு சொல்லுவோமா? போதும் ஆண்டவரே, நாங்கள் இழந்த மனித உயிர்கள் போதும்பா, நாங்கள் அடைந்த நஷ்டம் போதும் ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் ஜனங்கள் அடைந்த தவிப்பு போதும் ஆண்டவரே, சஞ்சலம் போதும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. முழு உலகத்தையும் ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஆக்கிரமித்திருக்கிற இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாவின் மும்முரம் அடங்கி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்குகிற தேவன். ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையே அவர் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்ற உங்களால் மாத்திரம்தான் கூட ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் தேசத்துக்கு நன்மை செய்யுங்கப்பா, ஜனங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பூமியின் சகல ஜாதியாரும் கோத்திரத்தாரும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் காலம் வந்திருக்கிறபடியால் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா பொருளாதார வீழ்ச்சியிலிருந்தும் கர்த்தர் நம்முடைய தேசத்தை தூக்கி எடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. அதற்குரிய நல்ல திட்டமிடுகிற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நல்ல திட்டங்களை ஸ்தோத்திரம், நல்ல தலைவர்களை தேவன் நம்முடைய தேசத்தில் எழுப்பும்படியாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு நன்மை செய்யுங்க. நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து கூடி வந்திருக்கிற இந்த ஹல்லேலூயா ஆலய ஆராதனையிலே ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாட்களில் தடைப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் மீண்டும் ஹல்லேலூயா எல்லா தடைகளும் விலகி ஹல்லேலூயா கடந்த 5 மாதங்கள் நடைபெறாத எல்லா ஊழியங்களும் நடைபெறும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் கடந்து போகும்படியாக. தேவ ஊழியக்காரர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை நம்முடைய தேசத்தில் விளங்கும்படியாக. சபைகள் எல்லாம் ஆத்துமாக்களால் நிரம்பும்படியாக நாம் ஜெபிப்போமாக. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தில் பழுகும்படி எங்களுக்கு ஒரு இடத்தை நீர் உண்டாக்கும்படியாய் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. துதிகன மகிமைகளை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமருவோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். சாட்சிகள் இருந்தால் நீங்கள் இருந்த இடங்களிலே எழுந்து நின்று சீக்கிரமாக சுருக்கமாக உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள அன்பாய் கேட்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்தலாம். வருகிற வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் இப்படிப்பட்ட நாட்களிலே நீங்கள் தேசத்துக்காக ஸ்தோத்திரம், இப்படிப்பட்டதான குழப்பமான சூழ்நிலைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். தொடர்ந்து ஆமென். கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக ஒரு ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அது போக நீங்களும் உங்கள் வீடுகளிலே ஜெபிப்பீர்கள். உங்களுடைய குடும்ப ஜெபங்கள், உங்களுடைய தனி ஜெபங்கள், ஸ்தோத்திரம், விசேஷித்த ஜெபங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஸ்தாபன தலைவர் பாஸ்டர் டி மோகன் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள், எப்பொழுதும் வழக்கமாக ஜெபிக்கிற ஜெப நேரங்கள் அது மாறாத பிரமாணம். ஆமென். நம்முடைய ஜீவனை இதுவரைக்கும் செய்ய வேண்டிய குடும்ப ஜெபங்கள், தனி ஜெபங்கள், சபையில் நடக்கிற ஜெபங்கள். ஆனால் சீசனல் ப்ரேயர்ஸ் என்று சொல்லி சில நேரங்களில் என்ன செய்யும், அது வரும். கொஞ்சம் கொரோனா இருக்கிறதுனால தான் நம்ம கொரோனாவுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுறோம். அதுபோல்
அந்த நேரத்தில் இருக்கிற முக்கியமான காரியங்களுக்காகவும் ஒரு சிறப்பு ஜெபத்தை செய்வதற்குரிய நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் சொல்லுவார்கள். சோதரமாக இருந்த நாட்களிலும் நாம் அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் இந்த கொரோனாவுக்காக ஒரு 5 நிமிஷமோ, ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் வீடுகளில் அல்லது உங்களுக்கு சௌகரியமான நேரங்களில் இடங்களில் ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Chronicles chapter 29 verse 12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் என்ன இருக்கு? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி இங்கே ஸ்தோத்திர தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே பிறப்பிலே பெரியவர்களாக பிறப்பதுண்டு. ஆமென். சிறந்தவர்களாக பிறப்பது உண்டு. someone born great, someone attained great. சிலர் அவர்களாக முன்னேறி என்ன செய்வாங்க? பெரியவர்களாக மாறுவார்கள். சிலர் someone made great, யாரோ ஒருவனை என்ன செய்வார்கள்? உயர்த்த பெரியவனாக மாற்றுவார்கள். சிலரை பிசாசு என்ன செய்வான்? பெரியவனாக மாற்றுவான், கிரேட்டாக மாற்றுவான். ஸோ இன்னைக்கு இது ஒன்றுமே நம்மகிட்ட வாழ்க்கையில் இல்லை என்றாலும் நம்மை பெரியவனாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். சோதரர், நீங்க சொல்லலாம், நான் பிறப்பிலே சிறந்த ஒரு பிறப்பு பிறக்கலை, அல்லது நான் கிரேட்டா நான் பிறக்கலை. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லது நானா முயற்சி பண்ணியும் ஒன்றும் என்ன செய்யல, பெரிய ஆளாக மாறலை, கிரேட்டாக நான் மாறலை, அல்லது யாரும் என்னை என்ன செய்யல, தூக்கி விடலை. ஸ்தோத்திரம். அல்லது ஸ்தோத்திரம், நமக்கு அடுத்த கடைசி இது நமக்கு கிடையாது. பிசாசு ஒரு நாள் நம்மளை பெரியவனாக்க வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் இங்கே தாவீது சொல்லும்போது சொன்னான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யம் கனம் எல்லாத்தையும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களுக்குரிய எல்லா விஷயங்களையும் ஆளுகிறவர் நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஆமென். ஐஸ்வர்யம், சோதரம், கனம், மகிமை அவற்றை இருக்குது. ஆனா அதை செய்ய முடியாத, அதை பயன்படுத்த முடியாத ஒரு ஸ்தோத்திர கரம் தேவனுடைய கரம் அல்ல. அந்த கரத்துக்கு என்ன இருக்குது? சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தர வேண்டிய இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. நிறைய பேர்கிட்ட இருக்குது ஐஸ்வர்யம், நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனா அவங்ககிட்ட என்ன இல்லை? கை இல்லை, செய்யறதுக்குரிய கை இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோதரம். நான் போன வாரத்தில் ஒருத்தருக்கு பேசிட்டு இருந்தேன். சோதரம், பல வருஷமா அந்த ஸ்கூல்ல நடத்துறவங்க, அந்த ஸ்கூல்ல நிர்வாகம் பண்றவங்க பல கோடிகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க? சம்பாதித்திருக்கிறாங்க. ஆனால் அந்த கொரோனா நாட்கள்ல ஸ்கூல் இல்லாததுனால அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது ஒவ்வொரு முறையும் வெட்டி சம்பளம் சொல்லி என்ன செய்யறாங்களா, கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, கையில சத்துவமும் இல்லை, வல்லமையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா நம்முடைய தேவன் கையாளாக தெய்வம் உள்ள நம்முடைய தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் கனமும் அவரிடத்திலிருந்து வருகிறது, அவர்கிட்ட இருக்கு. சோதரர். அது மட்டுமல்ல, அவருடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் இருக்கு, அதை ஆப்ரேட் பண்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நமக்காக ஸ்தோத்திரம் ஆபரேட் பண்ணக்கூடியதான அந்த சத்துவமும் வல்லமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, எவரையும் மேன்மைப்படுத்தவும், எல்லாரையும் அப்படின்னு சொல்லல, ஒரு சிலரை அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, எவரையும் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமென். ஸ்தோத்திரம். அது யாரா இருந்தாலும் சரி, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய கரத்தினால் ஆகும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸ்தோத்திரம். உங்களை நீங்க பிறப்பிலே சிறந்தவர்களாக பிறக்கவில்லை என்றாலும், உங்களை யாரோ பெரியவர்களாக ஆக்கவில்லை என்றாலும், உங்களுடைய முயற்சியினால் கூட உங்களால் பெரியவர்களாக முடியவில்லை என்றாலும், தேவனுடைய கரம் ஒன்று இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காலை வேளையிலே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய கரம் உங்களை பெரியவனாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், உங்களுடைய முக்கியமான தேவைகளை, அத்தியாவசியமான தேவைகளை உங்களை சந்திப்பதற்கு முன்பதாக அவர் ஸ்தோத்திரம் டிஸ்பிளேல அதை வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்களுக்கு செய்ய போகிற விஷயங்களை முன்கூட்டியே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நம்ம பார்த்து ஸ்தோத்திரம். அதுதான் அந்த வேதத்தை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தர வேண்டிய, உங்களுக்கு வரப்போகிற உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் டிஸ்பிளேல வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் அதை தெரிவிக்கிறார், அதை நமக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே 1 நாளாகவும் 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது. verse 11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளே எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உடையது, தேவரில் எல்லாம் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர. கர்த்தா மாட்சிமை உம்முடையது, வல்லமை மகிமை ஜெயம் மகத்துவம் எல்லாம் உம்முடையது, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையது. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரில் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். கடைசியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்துக்குமே நீங்க தான் பெரியார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது எல்லாத்துக்கும் நீங்க தான். நான் ஒரு ராஜாவா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். யாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது யாருடைய ராஜ்யம்னா தாவீதுடைய ராஜ்யம்னு சொல்லுவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த யுத்தத்தில் யாரு ஜெயிச்சார்? ஆண்டவர் ஜெயிச்சார் யாரும் சொல்ல போறதில்லை. என்ன சொல்லுவாங்க? தாவீது ஜெயிச்சாரு. ஆமென். இந்த அரண்மனை யாருடையது? இது தாவீதுடையது. ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற இந்த படைகள் எல்லாம் யாருடையது? தாவீதுடையது. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா தாவீது என்ன சொல்றான்? நீர் தான் எல்லாத்துக்கும் தலைவர். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெயிச்சது, இந்த யுத்தத்துல ஜெயிச்சது யாரு அப்படின்னு தாவீது ஜெயிச்சாரு. ஆனா தாவீது சொல்லுவான், ஜெயம் உடையது. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் அந்த நேபுகாத்நேச்சார் சொன்னா, இந்த மகிமை பிரஸ்தாபங்கள் எல்லாம் நான் கட்டினது என்ன செய்வான் சொல்லுவான். ஆனா தாவீது சொல்றான், ஸ்தோத்திரம், அந்த மகத்துவம் உம்முடையது. ஆமென் சொல்லுங்க. என்னால எதுவுமே கிடையாது, எல்லாம் உம்முடையது என்று சொல்ல. ஏன்னு சொன்னா, அவர் கரத்தினால வாங்கி பழகினார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய கரத்துல வாங்கி பழகும் போது நிச்சயமா நம்ம சொல்லுவோம், எல்லாமே உம்முடையது. பாட்டு பாடுவது மட்டுமல்ல, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது அப்படின்னு பாடுவோம். ஆனா அது மீனிங்கே சொல்ல செய்யும். ஆனா உண்மையா இது நான் செஞ்சது, என்னுடைய திறமை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சில இடங்களில் நம்மை சொல்லுவோம், சொல்லாமல் கூட சொல்ல முயற்சி பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தாவீது ஸ்தோத்திரம், தன்னுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் நல்லா அறிஞ்சு வச்சிருந்தான் பாருங்க. நீங்க தான். ஆமென். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு செயல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்துக்கு நேராக நாம் திரும்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாமே உம்முடையது. ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், மொர்தெகாயை தேவன் உயர்த்த விரும்புகிறார். ஆமென். God
decided to exalt மொர்தெகாய். மொர்தெகாயை உயர்த்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. Praise the Lord. Hallelujah. அவன் சாதாரணமாக அரண்மனை வாசலிலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒரு காவலாளியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப அவனை உயர்த்தணும். ஸ்தோத்திரம். அவனை உயர்த்துறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறனா, ஸ்தோத்திரம், அவனுக்கு ஞானத்தை வெளிப்படுத்தவில்லை. அவனை உயர்த்துவதற்காக தேவன் அவனுக்கு வெற்றியை பற்றி அவன் என்ன செய்யல, பேசல. நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அவன் சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் அவனிடத்திலே வெளிப்படுத்த விரும்பிய காரியம் என்னவென்று சொன்னார். சங்கீதம் 111:7 எடுத்து வாசிங்க. Psalms 111:7. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். இப்ப ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், சத்தியமும் நியாயமுமானவைகள். அல்லேலூயா. இங்கே ஸ்தோத்திரம், மொர்தெகாய்க்கு தேவைப்பட்டது என்ன சொன்னா, நியாயம் தேவைப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அவனுக்கு எது தேவையோ ஸ்தோத்திரம், அதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவையில்லாத ஒன்றை, அந்த இடத்தில் அவசியம் இல்லாத ஒன்றை அவனுக்கு ஆண்டவர் செய்யவில்லை. அவனுக்கு தேவையானது நியாயம் கிடைக்கணும். யாருக்கு நியாயம் கிடைக்கணும்? ஸ்தோத்திரம், யூத ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எஸ்தர் ராஜாஜி, ஸ்தோத்திரம், மொர்தெகாய் மற்றும் அவரோடு கூட இருந்ததான யூத ஜனங்கள், 127 நாடுகளிலே இருந்த யூத ஜனங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும்? நியாயம் கிடைக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஸ்தோத்திரம் அவருடைய அடிப்படை தேவையாக இருந்தது. ஸ்தோத்திரம். மாமருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்க நீங்க பார்க்கும்போது அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தையும் வெளிப்படுத்தவில்லை, அவனுக்கு அந்த இடத்துல வெற்றியையும் வெளிப்படுத்தவில்லை. அவனுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துற ஒரே ஒரு காரியம், நியாயத்தை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமான் அநியாயம் செய்வதற்காக அவர்களுக்கு விரோதமாக அவன் கிரியை செய்து கொண்டிருந்தான். அவன் ஸ்தோத்திரம், அவனுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்தான். எல்லா காரியங்களும் அப்படியே பயங்கரமா போய் கொண்டிருந்த போது தேவன் காரியத்தை மாறுதலாக மாற்றி நியாயத்தை மொர்தெகாய்க்கு செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுக்கு தேவை அன்றைக்கு நியாயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் ராஜா மறந்திருந்தா கூட ராஜா அவன் தூங்க விடாம 4ஆம் புத்தகத்தை எடுத்து வாசிக்க வச்சு இவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்க வச்சாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னை காப்பாற்றினதாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறதே, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா? ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கலாம், உங்களுக்கு நியாயம் நடைபெறாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இந்த காலைகளிலே உங்களை பார்த்து சொல்றாரு, ஸ்தோத்திரத்து வசனத்தின்படி அவருடைய கரத்தின் கிரிகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள். ஆமென். அவருடைய கரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய கரம் செய்யும் உங்களுடைய நியாயத்தை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுடைய ஸ்தோத்திர வாழ்க்கையில நீங்க பிறந்தது முதல் பல ஸ்தோத்திரம், பணம் இருக்கு, நிறைய வசதிகள் இருக்கு, நல்ல ஞானம் இருக்கு, நான் எப்படியா நியாயத்தை பெற்றுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் அது உங்க வாழ்க்கையில கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நியாயத்தை வெளிப்படுத்தலாம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, God decided to exalt Joseph. யோசேப்பை தேவன் உயர்த்த வேண்டும் என்று விரும்பினார். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில அவனை உயர்த்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அவன் முற்றிலுமாக தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய தகப்பன் குடும்பத்தை விட்டு அவன் மறைக்கப்பட்டான். He was isolated from the father, from the whole nation. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து, தன்னுடைய குடும்பத்தை விட்டு முற்றிலுமாய் அவன் அப்படி மறைக்கப்பட்டான். சும்மா அப்பா அனுப்பின வேலையை செஞ்சுட்டு திரும்பி வருவான் பையன். கடைக்கு நீங்க உங்க பிள்ளையை அனுப்பிட்டு உங்க எதிர்பார்த்து ஒரு கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருப்பீங்க. அடுத்து கொஞ்சம் டைம் ஆக என்ன செய்யும்? பிள்ளைங்களை ஞாபகம் வரும். கடைசியில் நீங்களே நடந்து என்ன செய்வீங்க? கடைக்கு போயிருவீங்க. அதுதான் உண்மையான ஒரு சிச்சுவேஷன். இப்ப அப்பா அனுப்பியிருக்காரு, அண்ணன்மாரை பார்த்துட்டு ஏதோ இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டு வான்னு சொல்லி இவன் போய் பார்த்துட்டு திரும்பி வரவே இல்லை. He was isolated.
from the father's eyes. தகப்பனுடைய கண்களிலிருந்து தேசத்தை விட்டு அவன் மறைக்கப்பட்டான். He was isolated from all his known things. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு அறிமுகமான, அவனுக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் விட்டு அவன் என்ன செய்யப்பட்டான்? அவனை மறைக்கப்பட்டு விட்டான். அவனை கொண்டு போனார்கள், போத்திபாருடைய வீட்டிலே வைத்தார்கள். அங்கேயும் குற்றம் சாட்டப்பட்டு அங்கேயும் இருந்து அவனை விளக்கினார்கள். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் மீண்டும் சிறைச்சாலைக்கு அங்கே கடந்து போகிறான். சங்கீதம் 119 173 சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை வாசிப்போம். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம், ஸ்தோத்திரம், எப்படி இருக்குமா? துணையாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மொர்தெகாய்க்கு வேறு, யோசேப்புக்கு வேறு. ஆமென். மொர்தெகாய்க்கு அங்கே இந்த நியாயம் தேவைப்பட்டது, கர்த்தர் நியாயத்தை கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இங்கே யோசேப்புக்கு கர்த்தர் கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. தனிமையா இருந்தான், தகப்பனால் நேசிக்கப்பட்டான், குடும்பத்தில் ரொம்ப கரிசனையோடு பார்த்து கொள்ளப்பட்டவன், கவனிக்கப்பட்டவன், உடுத்தி அழகுமாக பார்க்கப்பட்டவன். ஸ்தோத்திரம். அவன் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தவன். ஆனால் இப்பொழுது யாரும் இல்லை. அவன் வேற்று தேசத்திலே வேற்று மனிதர்களோடு கூட இப்ப அதுவும் சிறைச்சாலையிலே குற்றம் செய்தவர்களுக்கு நடுவிலே போய் வாசம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு தேவை என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய கரம் துணையாயிருப்பது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்பயுமே நமக்கு துணை தேவைப்படாது, சில நேரங்களிலே நமக்கு ஒரு துணை தேவைப்படும். ஆமென். தேவன் நம்மோடு கூட இருந்து துணையா, அது அவருடைய கரம். உங்க பின்னாடியே ஒரு கரம் வந்தா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் எப்படின்னு தெரியாது. அந்த நாட்களில் இந்த ராணி காமிக்ஸ்னு ஒரு காமிக்ஸ் புக் படிச்சிருக்கீங்களா? நான் அதெல்லாம் படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் பைபிளை தவிர. ஸோ இந்த மாஸ்க் போட்டுக்கிறதுனால நம்மளுடைய ரியாக்ஷன் என்னன்றதை என்னால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் படிச்சிருக்கேன். அதில் இந்த மாயாவின்னு ஒன்று இருக்கும். அதில் கை மட்டும் ஒன்று செய்யும், ஒரு கை மட்டும் அப்படி பின்னாடி வர்ற மாதிரி ஒரு படம் போட்டிருக்கும். ஸ்தோத்திரம். அதெல்லாம் நான் விரும்பி படிப்பேன் ஒரு காலத்தில். சரி, ஸ்தோத்திரம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னால், அது போல கர்த்தருடைய கரம். ஆமென் சொல்லுங்க. மாயாவியுடைய கரம் அல்ல, மந்திரவாதிகளுடைய கரம் அல்ல, கர்த்தருடைய கரம் துணையாய் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு, யோசேப்பு தனிமையாக இருந்தான். அவன் தன் குடும்பத்தை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு, மக்களை விட்டு அவன் புறமாக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவன் வாழ்க்கையில தேவனுடைய கரம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவன் சொல்லுங்க, துணையாய் இருந்தார். அல்லேலூயா. சோதனை பாடல் பாடும்போது கூட நான் யோசிச்சேன், துணையாய் வருவார், உதவி செஞ்சாரா இல்லையா? யோசிப்புக்கு செஞ்சார். ஆமென் சொல்லுங்க. போன இடத்துல அவனுக்கு ஒரு மேன்மை. ஆமென். அடிமை தேசத்துல அவங்க ஒரு மேன்மை. அதான் ஆண்டவருடைய கரம். ஸ்தோத்திரம். அங்க அவனுக்கு குறித்து சொல்லப்பட்டது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. துணையா இருப்பான். ஸ்தோத்திரம். நான் உங்கள்கிட்ட வாழ்க்கையில் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவர் உங்களுக்கு துணையா இருக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. யோசேப்போடு துணையா இருந்து அவனை ஏற்ற காலத்துல அவர் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் அவனை கைவிடல. ஆமென் சொல்லுங்க. துணையா இருந்த தேவன் அவனை தூக்கி அவனை நிறுத்தினார். அவனை எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக தேவன் மாற்றினார். அது ஒரு பெரிய கதை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தாவீதை தேவன் உயர்த்த வேண்டும் என்று விரும்பினார். தாவீதுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அவன் செய்து கொண்டிருந்ததான வேலைகள், அவனுடைய ஆடுகளை மேய்ப்பது, இசை வாசிப்பது, பாடல்களை பாடுவது, இதுதான் அவனுடைய பொழுதுபோக்கு வேலை. ஆடு மேய்ப்பது பொழுதுபோக்கு, தேவனை பாடுவது, தேவனை ஆராதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது, இசை வாசிப்பது, இதெல்லாம் அவன்கிட்ட யார்கிட்ட போய் கத்துக்கிட்டான்னு தெரியல. ஸ்தோத்திரம். அப்படி என்ன செய்யல, வேதத்துல போடப்படல, அவனே கத்துக்கிட்டான்னு நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை செஞ்சிருக்கிறாரு, தந்து அவனே கத்திருக்கிறான்.
ஆடு மேய்க்கிற இடத்துல யார் வந்து சொல்லிக் கொடுப்பா? எத்தனை பிள்ளைங்க இருக்குன்றதே தெரியாத அப்பா வீட்டில் இருக்கிற அவனுக்கு ஸ்தோத்திரம் எப்படி இசை வாசிக்கிறதுக்கு எங்கேயாவது பள்ளிகளுக்கு அனுப்பி வைத்திருக்க முடியும்? கிடையாது. ஆனால் அவனாக தேவனுடைய அபிஷேகத்தினாலே கற்றுக்கொண்டான். முதல்ல பாட ஆரம்பிச்சிருப்பான். நான் தான் நினைக்கிறேன், பாட ஆரம்பிச்சுட்டு பிறகு அவனா இசை போட்டிருப்பான். முதல் வாயிலே இசை போட்டிருப்பான். ரெண்டாவது ஏதாவது ஒரு கம்பை எடுத்து ஏதாவது ஒன்று வச்சு என்ன செஞ்சிருப்பான்? ஸ்தோத்திரம் வாசிக்கிறதில் தேறினவனாக ஸ்தோத்திரம் மாறினான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி இருக்கட்டும். ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம் இல்லை. ஸ்தோத்திரம் அந்த 17ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணுகிற அனுபவத்தை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே ஸ்தோத்திரம் கோலியாத்தை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக அவனுடைய வெற்றி ஒரு முறை சிங்கத்தையும் ஒரு முறை கரடியையும் நான் ஜெயிச்சேன் அப்படின்றத ஸ்தோத்திரம் அவன் முன்னாடி வச்சிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. He was fixed in the display. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளமாக முன்கூட்டி ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இங்கே கோலியாத்தை போய் ஜெயிக்கிறான். ஜெயம் எங்கே? ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 1 நாளாகமம் அந்த 29:11 வாசிக்கும் போது 29:11 முன்னாடி பேசணும். ஸ்தோத்திரம். கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகளே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஜெயம் யாருடையது? வெற்றி யாருடையது? கர்த்தருடையது. ஸ்தோத்திரம். அந்த ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில எதை நாம் செய்ய போனாலும் அதனுடைய வெற்றி யாருடையதா இருக்கணும்? தேவன் நமக்கு வெற்றி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். ஆமென். அதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் நமக்கு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 20:6 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Chronicles chapter 20:6 எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரின் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் என்ன இருக்கிறது? வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்முடைய எதிர்த்து நிற்கக்கூடாது. No one can stand before you. உமக்கு முன்பதாக ஒருவன் என்ன செய்யாது? எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது. ஆமென் சொல்லுங்க. அந்த வல்லமை உள்ள பராக்கிரமம் உள்ள கரத்தை அவன் விசுவாசிச்சான். அதனாலதான் அவன் கோலியாத்தை பார்த்து பேசினா, நீ ஈட்டியோடு என்ன செய்ற? ஸ்தோத்திரம். கேடகத்தோடும் பட்டயத்தோடும் வர்ற, நான் ஸ்தோத்திரம் இந்த கரத்தோடு வரேன். ஆமென் சொல்லுங்க. இந்த வல்லமை உள்ள கரத்தோடு வரேன். நான் தனியா வரல. ஸ்தோத்திரம். என் கூட ஒரு கரம் வருது. அது வல்லமை உள்ள கரம். அது பராக்கிரமம் இருக்கிறது. ஒருவனை ஏற்றிருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், நான் நீ நிந்திக்கிற அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே நான் என்ன செய்கிறேன்? வருகிறேன். ஸ்தோத்திரம். அந்த கரத்தை மட்டும்தான் நான் நம்புறேன். There is no any hope to me except the hand of God. தேவனுடைய கரத்தை தவிர வேற ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் அவன் சொன்னாங்க, நாய் அடிக்கிற மாதிரி வரேன். நான் வரல, இன்னொரு கை வருது, அது உனக்கு தெரியாது. ஆமென். The invisible hand, but is a powerful might. ஆமென் சொல்லுங்க. அது வல்லமை உள்ள ஸ்தோத்திரம் ஒரு கரமாக இருக்கிறது என்று சொல்லிதான் வந்தான் கோலியாத்தை ஜெயிச்சான். ஆமென் சொல்லுங்க. இந்த கோலியாத்தை ஜெயிச்ச உடனே அவன் வனாந்திரத்தில் இருந்தவன் அடுத்த நேரம் எங்க வந்துட்டான்? அரண்மனைக்கு வந்துட்டான். ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய சோல்ஜர் அவனை மாத்திட்டாங்க. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், நீ எதுக்கு இங்க வந்த? நீ யுத்தத்தை பார்க்கிறதா வந்தான்? உன்னுடைய அகங்காரத்தையும் நான் பார்த்திருக்கேன். அவன் அண்ணன் திட்டினா பாருங்க. இப்ப அந்த ஜெயிச்சதுக்கு பிறகு அவன் அரண்மனையில ஒரு பெரிய சேவகனாக, ஸ்தோத்திரம், ஒரு ராணுவ தளபதியாக அங்கே செலக்ட் பண்ணப்பட்டான். அவன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருனா, ஸ்தோத்திரம், அவர் நினைச்சிட்டாருன்னா போதும். அவர் கரம் உங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிச்சுன்னா போதும். அதான் சொல்றேன், நீங்க பிறப்பிலேயே உயர்ந்தவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். யாரோ உங்களை உயர்த்தல, நீங்களாகவும் உயர முடியவில்லை. ஆனால் தேவனுடைய கரம் ஒன்று இருக்கிறது. அந்த கரம் உங்களை நிச்சயமாக உயர்த்தும். அந்த கரத்தை நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். தாவீது ஆடுகள் மேய்ச்சல் வேடிக்கை பார்க்க வந்தவன், யுத்தம் பண்ணணுன்ற நோக்கம் எல்லாம் அவனுக்கு இல்லை. ஆனா அங்க வந்த உடனே ஸ்தோத்திரம்
கர்த்தர் அவனை தூக்கி உயர்த்தணும்னு நினைச்சாரு. ஆமென். அதனால தான் சொல்றான், அவன் சகோதரர் மற்றவர்களை பார்த்து சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, that is the purpose that I am here, I am visited to this battle place. இந்த யுத்த ஸ்தலத்துக்கு நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அந்த முகாந்திரம் என்னுடையது அல்ல, தேவனுடைய முகாந்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்தினாரு. அரண்மனையை பத்தி அவனுக்கு ஆசை இல்லை, யுத்தம் செய்யணுன்ற ஆசை அவனுக்கு இல்லை. ஆனா கர்த்தர் அதை கொண்டு வந்தார், அரண்மனை கொண்டாண்டார். அதுக்கு பிறகு அவன் அங்க பாதுகாப்பா இருந்தான். அங்கே ஸ்தோத்திரம் அவனை கர்த்தர் உருவாக்கினார். ஆமென். பிளான் பண்ணிட்டார். அன்னைக்கு நீ கோலியாத்தை விளந்து ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு இனி அரண்மனையில நீ ராஜாவாக மாற போற. ஆமென் சொல்லுங்க. தேவன் உயர்த்த போறாரு என்ற ஒரு பெரிய காரியத்தை அந்த தேவன் உயர்த்த நினைச்சாருன்னா யாரும் தடை பண்ண முடியாது. ஆனால் மனுஷன் உயர்த்துறத இன்னொரு மனுஷன் தடை பண்ணிடுவான். இல்லை அவனுக்கே கோபம் வந்தால் என்ன செஞ்சிருவான், நம்மளை உயர்வை தடை பண்ணிடுவாங்க. இதுதான் உலகம். ஆனால் தேவன் உயர்த்த நினைத்ததை ஒருத்தரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு மறுபடியும் வனாந்தரத்துக்கு போயிட்டான், ஆடுகளை மேய்க்க போயிட்டான். ஸ்தோத்திரம். ஆனால் ஏற்ற காலம் வந்தது, அவனை கர்த்தர் உயர்த்தினார். அவனுடைய கரம் சும்மா இருக்காது, சொன்னதை செய்யணும்னு நினைச்சதை உங்களை குறித்து செஞ்சு முடிக்கும். அப்படின்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? தாவீதை கர்த்தர் உயர்த்தினாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் ஞானி சொல்லும்போது சொல்றாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தர். விக்டரி ஃப்ரம் காட். விசுவாசிங்க, அவருடைய கரம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்கே உங்களை ஜெய உள்ளவனாக மாற்றும். உபாகமம் 5:15 Deuteronomy chapter 5:15 நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினால், அதை நீங்க கவனிக்கணும். நம்முடைய கரம் எப்படிதான் எல்லா இடத்துலையும் அவரை கரப்பட்டு சொல்லப்படுது. வல்லமை உள்ள கரத்தினால் ஓங்கிய புயல். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த புயத்தினால் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆகியால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செஞ்சாரு, தம்முடைய ஓங்கிய புயத்தினால் வல்லமையினால் மீட்டு கொண்டு வந்தார். 1 ராஜாக்கள் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமென். முதல் எடுத்தது ஆண்டவர் கரத்தை கட்ட மாட்டாரு, அவருடைய வாக்குத்தத்தத்தை தான் கட்டுறது. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை ஆண்டவர் சொன்னார்கள், அவனுக்கு சொன்னபடியே கர்த்தர் தம்முடைய கரத்தினால் என்ன செய்தார், நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்று நீங்க விளைக்கணும், நிறைவேற்றுகிற கரம். ஆமென். The promises. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற அவருடைய கரம். ஆமென். ஸ்தோத்திரம். யாரும் நிறைவேற்றல, நம்ம வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய கரத்தை நோக்கி பார்ப்போம் என்றால் அவருடைய கரம் என்ன செய்யும், நம்மை ஸ்தோத்திரம் பெரியவனாக மாற்றும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 29:12 முதல்ல வாசிச்ச அந்த முதல் வசனத்துல ஐஸ்வர்யமும் கனமும். ஆமென். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எப்படி சொன்னாரு அதை செஞ்சாரு தாவீதுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, அவனை ராஜாவாக மாற்றினது மட்டுமல்ல, ராஜாவாக மாற்றி ஸ்தோத்திரம் அவனுக்கு ஒன்று ஆண்டியா ஆண்டவர் என்ன செய்ய முடியும், செய்யல, விடல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். ஐஸ்வர்யமும் கனமும், அதான் அவன் சொல்றான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தேவன் தருகிறார். அவனை ராஜாவை மாற்றுறது மட்டுமல்ல, ராஜாவுக்கு தேவையான அந்த மகிமை. அவன் சொல்லுங்க. சும்மா உட்கார்ந்து ராஜாவை உட்கார்ந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு ஒரு மகிமை வேணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லது அதுக்கு ஒரு கனம் வேணும். ஆமென். ஐஸ்வர்யமும் கனம். ஸ்தோத்திரம். ராஜானா ஐஸ்வர்யம் வேணும். அவன்தான் ஆண்டவருக்காக. அந்த ஐஸ்வர்யம் எதற்கு அப்படின்னு சொன்னான், தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்காக. அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து என்ன செஞ்சானா, அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தான். எதற்காக? ஸ்தோத்திரம். ஆலயத்தை கட்டுவதற்காக. ஆமென். திரளான செல்வங்கள் இருந்தது அவனுடைய அரண்மனை கஜானாவில். அதையெல்லாம் அவன் எதற்காக வச்சிருந்தானா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக
அவன் சேர்த்து வச்சிருந்தான். அதெல்லாம் தான் ஒரு மனுஷனுக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுக்கு கனத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் எந்த யுத்தத்திலையும் தோற்கலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதிரிகள் யுத்தம் என்று சொன்னார். தாவீது வந்தா எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா ஜெயிக்க போறது யார் தான்? தாவீது தான். ஏன்னா யுத்தத்தை கர்த்தர் நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். ராணுவங்களின் தேவன். அந்த ஸ்தோத்திரம் நம்ம தாவீதோடு கூட இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிப்போமான சாமுவேல் வளர்ந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகியும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அடுத்த வசனம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அடுத்து, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையை சாமுவேலுக்கு என்ன செய்தார்? தம்மை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாமுவேலுடைய வாழ்க்கையில அவனுக்கு தேவையானது என்னன்னா, அந்த தேசத்துல தேவனுடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய ஸ்தோத்திர அற்புதங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை சின்ன பையனா இருக்கும்போதே ஆலயத்துல வச்சு அவனோடு கூட அவர் பேசினார். ஆமென். அவனோடு கூட அவர் பேசினார். சகல காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினார். தான் முதல் பேர்சபா வரைக்கும் அவர் நோட்டீஸ் அடிச்சு ஓட்டல. ஆனால் தான் முதல் பேர்சபா வரைக்கும் சாமுவேலுடைய பெயர் ஸ்தோத்திரம் அங்க எல்லாருக்கும் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டது. ஆமென். அவரை குறித்து ஒரு பயம் உண்டானது. ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடைபெற்றது. Glory to God. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் அவர் தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லுங்க. அது யாரால முடியும்? நான் தேவனால தான் முடியும். ஆமென். சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஸ்தோத்திரம். அவன் ஆலயத்தில் கொண்டு வந்து விடப்பட்டான். சின்ன பிள்ளையா அழுதுகிட்டு பயந்துட்டு ஆலயத்தை பார்த்தா யாருமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆலயம்லாம் பெருசாக இருக்கும் அந்த காலத்தில். ஸ்தோத்திரம். அதில் கொண்டு எங்கே வச்சிருந்தாங்களோ தெரியாது. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அவனை பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக தேசத்துக்கு கர்த்தர் அறிமுகப்படுத்தினார். அவனுடைய கரம் அவனை உயர்த்தினது. அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அவனது தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஜீவனம் பண்ணினார். அவன் சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பெயர் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறவராக இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க அறியப்பட்டவர்களாக, ஒருவேளை உலகத்தில் எல்லாரும் அறியப்பட்டவர்களாக நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை அறிந்தவர்கள் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று அறிந்திருப்பார்கள். ஆமென். Those who know you, உங்களை யார் அறிந்திருக்கிறார்களோ, நீங்கள் யாரால் அறியப்பட்டிருக்கிறீங்களோ, உங்களை பற்றி என்ன செய்யக்கூடாது? வித்தியாசமாக அணிச்சுக்கூடாது, சொல்ல கூடாது. வேதாந்தம் கல்லூரியில் பெங்களூரில் SABCயில் ஸ்தோத்திரம் அங்கே ஒரு எழுத்து ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்ததான். திடீர்னு ஒரு நாள் காலையில் எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா ஸ்தோத்திரம் செவரெல்லாம் ஏதோ கருப்பில் எழுதி வச்சிருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா ஒரு அந்த காலேஜில் படிக்கிற ஒரு பிள்ளையுடைய பேரை போட்டு ஸ்தோத்திரம் அந்த பிள்ளை பேரை போட்டு இஸ் த டெவில் ஆஃப் SABC, இஸ் த டெவில் ஆஃப் SABCன்னு போட்டுருச்சு. ஸ்தோத்திரம் அந்த சதன் ஏசியா பைபிள் காலேஜ் அதான் SABC. ஸ்தோத்திரம் அதில் போட்டிருந்தான் ஒரு பிள்ளையோடைய பேரை போட்டு. இவன் தான் அந்த கேம்பஸோடைய பிசாசு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கேன். எல்லா இடமும் எழுதப்பட்டிருந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ அடுத்த வந்து 2 வருஷம் 3வது ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளையுடைய பேர், 1வது ஆண்டு படிக்கிற எல்லாரும் அதை பார்த்துட்டாங்க. இப்போ எல்லாருடைய மனசுல என்ன தோணும்? பிசாசு வருது அப்படின்னு சாதாரணமாக விளையாட்டாவே பேச ஆரம்பித்து விட்டாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் அறியப்பட்டது உங்களை அறிந்தவர்கள் உங்களை தேவனுடைய பிள்ளையாக அறிந்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உங்களை பற்றி பேசுகிறவங்க அவர்கள் தேவனுடைய பிள்ளை, அவங்க கர்த்தருடைய பிள்ளை, அவங்க சபைக்கு போகிறவங்க, அவங்க உண்மையும் உத்தமமானவங்க அப்படின்ற பெயர் உங்களுக்கு இருக்குதா? தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அந்த சாமுவேலுடைய பெயர் அது பிரதிபலித்தது. அவன் சொல்லுங்க. அவன் சொன்ன எந்த வார்த்தையும் தரையில் விடவில்லை, ஆண்டு கனப்படுத்தினான். அவன் சொல்லுவோமா,
கர்த்தர் உங்களையும் கனப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். ஆமென். சகோதரர், எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். அன்னைக்கு கொர்நேலியுடைய வீட்டில் ஸ்தோத்திரம், கொர்நேலியுஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருந்தான். அவனிடத்தில் அந்த வீட்டை பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருட்ட போ, அவன் தான் உனக்கு பிரசங்கம், அவன் சொல்றது கேளு சொன்னேன். ஆள் அனுப்பி பேதுருவை கூட்டிட்டு வராங்க. பேதுரு வந்து அந்த பிரசங்கம் பண்ண அப்போஸ்தலர் 10:34 ஸ்தோத்திரம். அங்க என்ன சொல்றாரு அவரு? அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றான். அங்க தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று அங்க அவர் பேச தொடங்கினார். 10:44 நம்ம வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பேதுரு பேச தொடங்கினாரு. தொடங்கின பிறகு ஆவியானவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வந்து ஜாயின் பண்ண உடனே அங்க ஒரு பெரிய ரிவைவல், ஒரு எழுப்புதல். அவங்க புறஜாதி மக்கள், இயேசுவை முன்னப்பின்ன கேள்விப்படாதவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். தொடங்கி நீ பேதுருவே, நீ தொடங்கி, நான் பார்த்துக்கிறேன் மிச்சத்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல பயப்படாதீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பேதுரு அதற்காக வடிவமைக்கப்பட்டவர் அல்ல. அவனும் பயங்கர சந்தேகமான ஆள் தான் உங்களை மாதிரி. ஸ்தோத்திரம். ஆமென். நம்மை போல அவனும் ஏகப்பட்ட கோளாறு பண்ணவன் இயேசுநாதருக்கு. ஸ்தோத்திரம். ஆனாலும் அதே பேதுருவை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினார். வந்து பேச தொடங்கினார். ஆண்டவருடைய வார்த்தை பேச தொடங்கின போது மிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக்கிறார். யார்கிட்ட சுவிசேஷத்தை சொல்றது, எப்படி வார்த்தை ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு நம்ம வேற கதையில பேசிக்கிட்டே இருப்போம். இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்வோம்? அப்படிதான் வரும். ஆனா அதுவே கதையாகி முடிஞ்சிடக்கூடாது. அவங்க கதையை சொல்ல, எங்க கதையை சொல்ல, அப்புறம் சொந்தக்காரன் ஆயிடுவான் சொன்ன. அப்படியே நானும் அந்த ஊர் தான் இவர் அப்படின்னு கடைசியில் நம்ம சுவிசேஷத்தை என்ன செஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணி தான் போதும், அவர் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் அவருடைய கரம் நம்மோட கூட இருக்குது. நீங்கள் வித்தியாசமானவர்கள், பேதுரு வித்தியாசமானவர்கள். அப்படியே நம்ம முகத்தில், முகச்சாலையில், நம்முடைய வஸ்திரத்தில், நம்முடைய காரியங்களில் நம்ம வித்தியாசமானவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் பயன்படுத்துகிற மனிதர்கள் தான் நாமம். அப்படின்னு சொல்லுங்க. எந்த மனுஷனையும் பயன்படுத்த முடியும்? எவனையும் மேன்மைப்படுத்த, எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். அப்படின்னு சொல்லுங்க. சுவிசேஷத்தை போங்க, எடுத்துட்டு போங்க. மிச்சத்தை அவர் வந்து கிராஸ் பண்ணிடுவார். அப்படின்னு சொல்லுங்க. அதான் பேசுவது நீங்கள் அல்ல, உங்களிடத்தில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே உங்களுக்கு என்ன செய்வாரு? பேசுவார். நீங்க ஆரம்பிக்கிற முதல்ல நீங்க தான். ஆண்டவர் உங்களை தான் வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அவருடைய கரத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆஹா, ஸ்தோத்திரம். ஆரம்பிச்சதுனால அப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஆமென். கர்த்தர் நிச்சயமா நடத்துவாரு. கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமாக செயல்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு 3 காரியங்களை சீக்கிரமா சொல்லி நான் முடிக்கின்றேன். 1 நாளாகமம் 29:11 நம்ம வாசிச்சோம். ஸ்தோத்திரம். அதுல அவன் சொல்லும்போது சொல்றான், 29:11, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறேன். ஆமென். இது என்ன அப்படி நீங்க கண்டுகொள்ள வேண்டும் என்றால், எது தேவனுடையது எது உங்களுடையது என்று நீங்க முதல்ல யோசிக்கணும், கண்டுபிடிக்கணும். ஆமென். You have to find that which is God, which is yours. ஆமென். அதான் நான் சொல்றேன், எல்லா வெற்றிகளும் என்னுடையது. நான் யுத்தம் பண்ணேன், நான் போனேன், நான் செஞ்சேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னணியிலிருந்து என்னை வழிநடத்தினது யார் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எல்லா வெற்றியையும் எல்லா மகிமையும் நீங்க எடுத்துக்க கூடாது, நாம் எடுத்துக்க கூடாது. ஆமென். அவருடையது நம்ம சொல்லணும். ஆண்டவரே எல்லாம் உங்களுடையது, எல்லாமே உங்களுடைய, இதெல்லாம் நீங்களும் சொல்லணும். ஆமென். மாட்சிமை வல்லமை மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உங்களுடையது.
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாவீது எல்லாத்தையும் செஞ்சாரு, ஆனா எல்லாமே உங்களுடைய கடைசியில் என்ன செஞ்சாரு, முடிச்சிட்டாரு. 2 நாளாகமம் 29:16 வாசிக்கும்போது, 2 Chronicles chapter 1 நாளாகமம் 29 அதே அதிகாரத்தில் 16 வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்து வைத்த இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உங்களுடையது. ஆமென் சொல்லுங்க. முதல்ல சொன்னார், இதெல்லாம் உங்களுடையது, இது 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 மாட்சிமை கனம் மகிமை எல்லாம் யாருடையது, உங்களுடையதுனாரு. இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு, என்ன அப்படின்னா எல்லாமே உங்களுடையது. ஆமென் சொல்லுங்க. இந்த பொருட்கள் எல்லாம் ஆலயத்தை கட்ட சேர்த்து வச்சேன், இதெல்லாம் நான் சேர்த்து வச்சேன், உழைச்சேன், இத்தனை ஆண்டுகள் ராஜ்ய பாரத்தில் நான் செஞ்சது அப்படின்னு சொல்லாம எல்லாமே உங்களுடையது. அது சொல்லி கற்றுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த சம்பாத்தியம், இந்த வசதி, இந்த காரு, நம்ம போகிற வெஹிக்கிள், நமக்கு தங்கியிருக்கிற வீடு, ஆமென் சொல்லுங்க, உங்கள் வேலை, உங்கள் பொசிஷன் எல்லாமே யார் தந்தது? நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் சுதந்திரிச்சுக்க கிடையாது. உங்களை படிக்கிறதுக்கு ஞானத்தை தந்தது யாரு? ஆமென். எல்லாமே நீர் எனக்கு தந்தது. இந்த இடத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. தேவனுடையது எது, நம்முடையது எதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். 2வது ஸ்தோத்திரம், எல்லாமே எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடையது. 3வது 1 நாளாகமம் 29:13 சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமது ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கின்றோம். அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிற சந்ததியாக இருக்கணும், எப்பொழுதும் தேவனை துதிக்கிற சந்ததியாக இருக்கணும், அவருக்கு நன்றி செலுத்துகிற சந்ததியாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோம். இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தருடைய கரம் நம்ம ஏற்ற காலத்தில் உயர்த்தும். கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்து ஜெயத்தை தரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களை கனப்படுத்த வேண்டிய இடத்துல கனப்படுத்தும், உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு துணையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யுத்தத்தில் ஸ்தோத்திரம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் போராடுகிற உங்கள் வாழ்க்கை ஸ்தோத்திரம் அந்த உலகத்தோடு பிசாசோடு இந்த கொரோனாவோட யுத்தம் பண்ணுவதற்கு பலனை தேவன் தருகிறார். அவருடைய கரம் உங்க கூட இருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கும். கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிப்போமாக. இந்த காலை நிலையில ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போமாக. பிரைஸ் காட். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம். இந்த வேளையில glory to God. hallelujah. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Lord, we exalt your name, O God. hallelujah. ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாமே என் வாழ்க்கையில தந்தது நீங்க தான் ஆண்டவரே. அப்பா ஐஸ்வர்யத்தை கனத்தை ஆண்டவரே எல்லாம் நீங்க எனக்கு தந்தீங்க ஆண்டவரே. அப்பா நல்ல பொசிஷன் எனக்கு தந்தீங்க அப்பா, எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடையதை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது, உம்முடையதை என்னுடையதென்று நான் சொல்லக்கூடாது ஆண்டவரே. உம்முடையதை உம்முடையது என்று சொல்லவும், என்னுடையதை என்னுடையது என்று சொல்லவும் எனக்கு கிருபை தாரும். நீர் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துவீங்க. யோசேப்பு கூட இருந்து அவனை நடத்துறீங்க, அவனை கைவிடல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மொர்தெகாய் அந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த தேசத்துல வெட்கப்பட்டு போய்விடுவோம் என்று நினைத்த அந்த தேசத்துல மொர்தெகாயை கர்த்தரை கனப்படுத்தி மொர்தெகாயை நீர் ஆண்டவரே உயர்த்தி அவனுக்கு நியாயம் செய்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிற தேவன். இந்த நாளிலும் நியாயத்துக்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறவர் என்பதையும் உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யும் என்பதையும் நீ வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவீராக. அவர்கள் எப்பொழுதும் மறந்து விடாதபடி உம்முடையதை, உம்முடைய மகிமையை, உம்முடைய கனத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளாதபடி ஆண்டவரே கிருபை தாரும். எல்லாமே நீங்கள் தந்ததுன்னு சொல்ல கிருபை தாரும். உங்களை எப்பொழுதும் துதிக்கிற ஜனங்களா, உங்களை மகிமைப்படுத்துகிற ஜனங்களா, உங்களை கனப்படுத்துகிற ஜனங்களா இருக்க கிருபை தாரும். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரை எங்களை வழிநடத்துகிறோம்.
உங்களுடைய கரம் எங்களை வழிநடத்த முடியாது. உங்களுடைய கரம் எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தமானவரோடும் என்றும் சதா காலமும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.